காலியூஸ் என்கிற திருச்சபையினுடைய பிதா அன்னை மரியாளை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னை மரியாள் உலகத்தின் பாவங்களை போக்க வந்த செம்மறியை ஈன்றெடுத்த ஒரு செம்மறியின் தாய் என்று அழைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அன்னை மரியாள் இயேசுவை இந்த உலகத்தில் ஈன்றெடுக்கிறார். எதற்காக? இயேசுவுக்கு உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி. பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக லேவியர் புத்தகத்தில் அதிகாரம் 16, 17 வாசித்தோம் அப்படின்னா, 2 ஆட்டுக்கிடாய்களை கொண்டு வருவாங்க. ஒரு ஆட்டுக்கிடாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்கிடாய் மேல் சுமத்தப்படும். இன்னொரு ஆடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே பலிபீடத்தில் ஆலயத்தில் பலியாக ஒப்பு கொடுக்கப்படும். அப்போ அந்த போக்கு ஆடு, மக்களுடைய பாவங்களை போக்கு ஆடு. அன்னை மரியாள் இந்த உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியை தன்னுடைய உதரத்தில் தாங்கினதுனால செம்மறியின் தாய் என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. ஈன்றெடுத்ததுனால மட்டுமல்ல, அந்த கல்வாரி மலையில தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அன்னையினுடைய வணக்க மாதத்தில் அன்னையினுடைய பண்பு நலன்களை சிந்தித்து வருகிற இந்த நாட்களில் செம்மறி அது ஒரு தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது, அன்பின் அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அன்பின் அடையாளமாக, தியாகத்தின் அடையாளமாக மாறுகின்ற பொழுது இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறுகிறோம்.